எனக்கு வர ஆர்டர்ஸ நான் எப்படி மேக் பண்ணி நான் ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸ் ஆர்டர் குடுத்தது தான். நான் வந்துட்டு ரெடி பண்ணி குடுத்துருவேன். அவங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், நான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி கொரியர் சென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ ஜிபே பண்ணிருவாங்க எனக்கு. முன்னாடியே ஜிபே பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு, அவங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு இந்த மாரி ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு நான் குடுக்கல. ஏன்னா என்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்துட்டு என்கிட்ட கிடையாது. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணிருவேன். ஸோ இதுதான் நான் வந்துட்டு ரொட்டேஷனா நான் வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு கூட ஒரு வீடியோவா நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் எஸ்டி கொரியர்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர்ல தான் நான் வந்துட்டு சென்ட் பண்ணுவேன். கொரியர் சார்ஜஸும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வரும். ஏன்னா நான் இங்கேருந்து கொரியர் சென்ட் பண்ணுறதுனால. இந்த மாரி தான் நான் ரெடி பண்ணி நான் வந்துட்டு குடுத்துருக்கேன். இதுவுமே ஒருத்தவங்க வந்துட்டு ஆர்டர் குடுத்தது. ஸோ 2 பிரேஸ்லெட் வந்துட்டு என்ன ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சேம் வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி பிரேஸ்லெட் வந்துட்டு 2 ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இதே மாரி ரெடி பண்ணிட்டு எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நம்மளோட சேனல்ல இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களோட ஒவ்வொரு கேள்விக்குமே வந்துட்டு என்னோட சேனல்லயே வந்துட்டு பதில் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.